ஓப்பனாகவே பேசும். இங்கே உள்ள ஊடகங்கள் எல்லாமே ஒரே வாய்ஸில் பேசும். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரே ஒரு நியூஸ் தான் கொடுக்கும். அது என்ன நியூஸ்னா, டாஸ்மார்க்கை பற்றியோ, போதை ஒழிப்பு பற்றியோ, திருப்பூரங்குன்றம் நடந்த இஷ்யூ, இந்த மாதிரியான எந்த முக்கியமான பிரச்சனையை பற்றியும் டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், பேசிக்கான பிரச்சனைகளை பற்றி விஜய் எங்கேயுமே பேச மாட்டாரு. இப்போ அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு ஏன் திருப்பரங்குன்றம் பற்றி பேசல? திருப்பரங்குன்றம் திமுக திட்டமிட்டே உருவாக்கிய ஒரு டென்ஷன். இந்த போராட்டங்கள் எல்லாமே ஸ்டேஜ் டிராமா தானே. திமுக அதிகாரிகள் எதற்கு நேர்த்திக்கடன் பண்றதுக்கு அனுமதிக்கல? எந்த ஒரு இஸ்லாமியரை போய் மேலே போயிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாருங்களா? ஒரு கட்சி தலைவரா குறைஞ்சபட்சம் இதுக்கு ஒரு தீர்வாக சொல்லலாம்ல. இந்த நாடகம் இந்த இடத்துல எதுக்கு இவங்களுக்கு அரசு நாடகம் ஆடுதுன்னு பிரச்சனை கொடுக்கலாம்ல. அதை நாடகம் ஆடிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா பிஜேபியோட பேச்சு வாய் திறக்காதவர் இப்போ வந்து இது இப்படி திறக்கிறாங்க. அப்ப எதுக்குமே நம்ம பேச மாட்டோம். இல்லை இதை நீங்க உன்னிப்பு அமைதியா பார்த்துட்டு இருங்க. அவங்க நாடகம் எக்ஸ்போஸ் ஆயிரும். இது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ இந்த அறிக்கை மாதிரி ஒரு விஷயம் வந்துருந்துச்சுன்னா இந்த விமர்சனம் இந்த விஷயத்துல நான் வந்து ஸ்டப்பான இதுல விஜய் தலையிடக்கூடாதுன்றான். நான் இதுக்காக சொல்லுவேன். உங்க ஒப்பீனியன் அதான். ஏன்னா பிகாஸ் தொடர் இது ஸ்டார்ட் பண்ணதே டிஎம்கேன்ற நான் இடையீட்டு மனு நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை ஃபார்ம் ஒன்று ஒரு அப்பீல் போடுறாங்க. அந்த அப்பீல் வந்து ப்ராப்பராக எழுதல, டிஃபெக்ட்னு சொல்லிட்டு தள்ளி போயிருக்கேன். 90 நாளுக்குள்ள நீங்கள் மறுபடியும் எழுதி கொடுங்க ப்ராப்பராக. மண்ணே கைதானா மண்ணே கைது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தொடர்ச்சியாக இப்போ விமர்சனங்கள் நம்ம வரும்பொழுது இந்த பாண்டிச்சேரி கூட பல விமர்சனம் உட்படுத்துறாங்க. இல்லை முக்கியமான விஷயம் பேசவில்லை, வெறும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு இறங்கிட்டாருன்ற மாதிரி. டாஸ்மார்க்கை பற்றியோ, போதை ஒழிப்பு பற்றியோ, அதே போல் வந்து இப்போ திருப்பூரங்குன்றம் நடந்த இஷ்யூ, இந்த மாதிரியான எந்த முக்கியமான பிரச்சனையை பற்றியும் டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், பேசிக்கான பிரச்சனைகளை பற்றி விஜய் எங்கேயுமே பேச மாட்டார். இப்போ அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு ஏன் திருப்பரங்குன்றம் பற்றி பேசல? திருப்பரங்குன்றம் திமுக திட்டமிட்டே உருவாக்கிய ஒரு டென்ஷன். எப்படி சொல்றீங்க? இப்போ திருப்பரங்குன்றத்தில் எத்தனை நூற்றாண்டுகளா இஸ்லாமியர்கள் போயிட்டு சிக்கந்தர் தர்காவில் வந்து நேர்த்திக்கடன் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா மதத்தவரும் கேரளாலேருந்து கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ அங்கே பண்ண முடியுதா? எப்போ தடுக்கப்பட்டது? யார் ஆட்சியில் தடுக்கப்பட்டது? திமுக ஆட்சியில் தான். ஏன் தடுத்தாங்க கேட்டால் அந்த காவல்துறை தடுக்கிறாருன்னு. அந்த காவல்துறை அதிகாரியை மாற்றிருக்காங்கன்னா எவ்வளோ நேரம்? அங்கே உள்ள ஒரு தாசில்தாரோ அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிறார், அவர் ஒரு ரோல் பண்ண, அவரை மாற்றிட்டு அவங்கள வேலை விட்டு தூக்குங்க. மக்களை தடுத்தது யார்? இந்த ஆட்சி வந்த பிறகு தானே இந்த தடுக்கிறதே ஏற்படுது. இதுலேருந்து தானே ஃபஸ்ட்டு பிரச்சனை. எங்களை வந்து நேர்த்திக்கடன் பண்ண விட மாட்டாங்கிறாங்கன்னு முதல் குரல் இஸ்லாமியர்கள்ட்ட தானே வருது. இஸ்லாமியர்கள்ட்ட இந்த குரலை வர வச்சு நாங்கள் பாருங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்ட்டு இவங்க டான்ஸ் தானே ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போராட்டங்கள் எல்லாமே ஸ்டேஜ் டிராமா தானே. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க சொல்லும்போது பிரச்சனை வராம நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி என்ன சொல்லுங்க. அதாவது மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை வராம நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல திமுக அதிகாரிகள் எதற்கு நேர்த்திக்கடன் பண்றதுக்கு அனுமதிக்கல? இங்கேருந்து ஒரு இஸ்லாமியரை போய் மேலே போயிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாருங்களா? அதுக்கு அவரை மட்டும் தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருமாவளவன் கூட போனாரா? அப்போ சிக்கந்தர் தர்கா போனாரா? நவாஸ்கனி போனார் நினைக்கிறேன். எஸ்டிபிஐ போனாங்க. ஆமா, எஸ்டிபிஐ தான் முதல்ல இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை ரொம்ப தொடக்கத்திலே நான் வந்து எஸ்டிபிஐ கட்சியோடைய நிர்வாகிகள் 2 நிர்வாகிகளை நான் வந்து 2 சமயத்தில் நேர்காணல் பண்ணேன். அப்போவே அவங்க, நான் சொல்றது ஒரு 8 மாதம் 1 இயருக்கு மேலே. ஓகே. அப்போவே அவங்க என்ன சொன்னாங்க, சார் வருஷம் அந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்து மக்கள் கட்சியும் இந்து முன்னணி வந்து கோஷம் போட்டு போயிடுவாங்க சார். நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம். அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப இணக்கத்தோடு வாழ்கிறோம். இன்ஃபேக்ட் ஆடு கோழி இறக்கணும்னா அங்கே சமைக்கணும்னா இந்த ஊரில் இருந்து கீழே இருக்கவங்க தான் சார், அவங்களுக்கு வழியை புதுசாக அவங்களுக்கு வழி தெரியாது, பாத்திரம்லாம் தூக்கிட்டு போக முடியாது, இவங்க தான் தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு அது ஒரு சின்ன சொற்ப காசு வாங்கிட்டு வருவாங்க. இவர் நடந்தது திமுக ஆட்சியில் தான் அது ஸ்டாப் பண்ணப்படுது. ஸ்டாப் பண்ணும்போது தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது ஆடு கோழி பழையக்கூடாதுன்னு இங்கே பீஸ் கமிட்டி போட்டு நாங்கள்லாம் வந்து எங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அப்போ அவங்க சண்டைக்கு வராங்க, நோ பண்ணக்கூடாதுன்னு சண்டைக்கு வராங்க. எங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தும்போது அது அரசு அனுமதிக்கல, நேராக கோர்ட்டுக்கு போகிறோம்.
கோர்ட்டில் வந்து திமுகவுடைய அரசுடைய வழக்கறிஞர் வந்து நீங்கள் போராட்டம் நடத்துங்க, இன்றைக்கே நடத்துங்க, ஆனால் வேறு இடத்துல நடத்துங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த போராட்டத்தெல்லாம் தலிபான் அரசான்லாம் ஹெச் ராஜா பேசினது. அது எல்லாமே வெளியிலேருந்து வந்து கூட்டம். அப்போ இது போராட்டத்துக்கு அனுமதி, ஒரு பக்கம் போராட்டத்தை தூண்டி விடுறது, இந்த பக்கம் இஸ்லாமியர்கள்ட்ட டென்ஷனை ஏற்படுத்தி விடுறது, நான் தான் பாதுகாவலன்னு வந்து நிற்கிறது. அது லோக்கல் பீப்புள் இப்போ நடந்த அந்த கார்த்திகை தீப ப்ரொட்டஸ்ட்டோ அந்த லோக்கல் பங்களிப்பு, அந்த உள்ளூர் மக்கள் பங்களிப்பு என்னது? ராமர் ரவிக்குமார் பாட்டு அரவரா போட்டுருக்காரு, மக்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வெளியிலேருந்து தானே வருது, ஏன் வெளியிலேயே வச்சு தடுக்கல? இல்லை, ஒரு பதட்டமான சூழல் வந்துடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை நடக்குது. அப்போ எல்லாத்தையும் அங்கே டோல்கேட்லேயே மதுரைக்கு வெளியிலேருந்து கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. உள்ளே விட்டுட்டு அவங்க போராட்டம் நடத்தி. ஆமாம், எதுக்கு அங்கே எல்லையிலே முடிக்க வேண்டியதானங்க? இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இவ்வளோ, இது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, நாளைக்கு இப்போ கூட்டம் நிறையா வருவாங்க, நம்ம ஆளை விடக்கூடாது, 1 போட்டுறோம், எல்லாரும் அங்கேயே நிறுத்து அப்படின்னு பண்ணியிருந்துக்கலாம்ல. அதே சர்ச்சைக்குரிய இடத்துல தானே நீங்கள் வந்து முருகன் மாநாடு நடத்துறதுக்கு இந்த அரசு அனுமதி கொடுக்குது. அப்போ கோர்ட்டோடைய எல்லா விதிமுறைகளையும் அதில் மீறுறாங்க. அந்த விதிமுறைகள் மீறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எத்தனை பேர், எல்லாருமே கேஸ் போடலாம்ல, முக்கியமான லீடர்ஸ் மேலே போடலாம்ல. அது மாதிரி எதுவுமே போடல. பிகாஸ் தே வாண்ட் திஸ் ப்ராப்ளம் ஸோ தட் தே கேன் போஸ்ட் தேம் அஸ் எ சேவியர்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ். அப்போ இது இந்த நாடகத்தில் விஜயை வந்து கருத்து சொல்லணும்னு நீங்கள் அவரையும் பிடிச்சி எழுதிங்கன்னா இது எப்படி சரியா இருக்கும்? இல்லை இன்னொன்று நான் லாஜிக்காக நாடகம்னு ஏன் அதிமுக டைம்ல இந்த பிரச்சனை வரல? 1930லேருந்து கோர்ட்டில் பிரைவி கவுன்சிலில் போயிட்டு அவங்களுக்கான லீகல் ரைட்ஸை வாங்கிட்டாங்க. ஏன் அதுக்கு முன்பு இந்த டிஎம்கே பீரியட், இந்த கடந்த 10 ஆண்டு ஏடிஎம்கே பீரியட்லேயும் வரல, அதற்கு முன்பு இருந்த டிஎம்கே பீரியட்லேயும் இது வரல, ஏன் இப்போ வருது? இல்லை, இப்போ அந்த சம்மந்தப்பட்ட தூணில் ஏற்றலாமா ஏற்றலையாங்கிற விஷயத்தில் இஸ்லாமியர்கள் எங்கேயுமே வாய் திறக்கல. அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. இது என்ன நான் சொல்கிறேன்னா, இஸ்லாமியர்களை ஏன் மறுக்கிறீங்க, ஏன் தடை பண்ணுறீங்க? அவங்களை அனுமதிச்சுன்னா அந்த பிரச்சனையே இருக்கு. அவங்க முதல் வாய்ஸ் இவங்க அனுமதிச்சாங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணா இதுதானே ஏங்க, எப்போதுமே அவங்க போற ரூட்டு தானுங்க. அவங்களுக்கு நீதிமன்றம் அவங்களோட சொத்துன்னு சொல்லியாச்சு. அந்த நெல்லித்தோப்பு, போற பாதை, தர்காவில் இவ்வளோ இடம், இதெல்லாம் அவங்களுடைய சொத்துன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த தர்காவுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும்ல, அந்த கமிட்டிக்கு தானே ரைட்ஸ் இருக்குது. யாரை அனுப்புறது வேணான்றது. காவல்துறை என்ன எப்படி அதை ஸ்டாப் பண்ண முடியும்? இதை யார் கேட்குறா? பிரச்சனை ஆரம்பிக்கிறது ஏன் என்ன அனுப்பல? இல்லை, இப்போ எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு, இது வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு, இஸ்லாமியர்கள் எப்போ வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களோ அப்போதான் பிரச்சனை. இப்போ 100-150 வருஷமா இஸ்லாமியர்கள் அதான் செஞ்சுருக்காங்க. போய் கரிசோர் ஆக்கி போறாம சாம்பார் வச்சுட்டு போறாங்களா? சரியா, நான் நேற்றுக்கு நான் சும்மா சாமி கும்பிட்டு வரேன், ஆடு கோழி கூட எடுத்துட்டு போல, எதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க? பார்த்துட்டோம் ஏதாவது வருமோ என்னங்க? எப்பா இதுதான் நான் கேட்குறது. இப்போ இவ்வளோ ஆண்டுகள் வரலையே, இவ்வளோ ஆண்டுகள் அவங்க அந்த மாதிரி பிரச்சனை பண்ணலையே. யார் பிரச்சனை பண்ணா? இந்துத்துவ தரப்புல இல்லைங்க, காவல்துறை ஸ்டாப் பண்ணதாங்க. அப்பதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்துத்துவா இவங்க எங்க வந்தாங்க? இங்க காவல்துறை எப்படி முதல்வர் சொல்லி இல்லை வந்து அரசு சொல்லி பண்ணாங்கன்ற அவரு சங்கின்றாங்க. அந்த சங்கி அதிகாரி ஏன் மாத்தல? அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் மாற்ற வேண்டியிருக்கு. மாத்தித்தானே ஆகணுங்க. திருமாவளவன் இந்த கொடியேற்ற விட மாட்டாங்க, அதுக்கே அரசு அதிகாரி வந்தா கை ரைட்டு. அரசு அவர் வந்து வேற வழி இல்லை, முதலமைச்சர் சொல்ல முடியாது. See, it is a well orchestrated. This is how I believe. ஸோ இதில் வந்து விஜய் கருத்து சொல்லலை. ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் கருத்து சொன்னார்னா அதை வந்து மறுபடியும் வந்து திமுக வந்து எடுத்து இன்னும் விமர்சனம் பண்ணும். இல்லை சார், அப்போ நம்ம எதுலையுமே கருத்து சொல்ல மாட்டோம். உங்களை ஒருத்தர் முழுக்க அரசியல் தோழர். நீங்க இந்த ஈவெண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, இது எப்படி தொடங்குச்சுன்றதையும் பாருங்க. இல்லை, நான் அதான் சொல்றேன். இப்போ கரூர் வழக்கு வந்து சிபிஐ கிட்ட மாறும்போது ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருக்கலாம், அதை பற்றி எதுவும் பேசல. RS பாரதி மேடையில வச்சு பேசுகிற அசிங்கப்படுத்துறாரு, பிச்சைக்கார மூஞ்சினா ஒரு ரொம்ப இழிவான வார்த்தை பயன்படுத்துறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த ஒரு இதுக்குமே ஒரு அறிக்கை கூட வரல. அப்போ நீங்கள் என்ன RS பாரதிக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? சரி, நீங்க வேணா கீழே இருக்கிறவங்க யாராவது எதுக்கு ரியாக்ட் பண்ணோம்? அரசு இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்றான். இதுதான் உண்மை. திருப்பரங்குன்ற விஷயத்தில் நான் வந்து ஐ எம் நாட் ஃபேக்டை வந்து மாற்றலை. நான் வேணா உங்களுக்கு அந்த லிங்க் வேணா அனுப்பிவிடுறேன். திருப்பரங்குன்ற இஷ்யூ ரெட் பிக்ஷன் போட்டாலே வந்துடும். அது 2-3 இன்டர்வியூஸ் இருக்குது. அதில் தொடக்கத்தில் இவர்கள் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பீஸ் கமிட்டி மீட்டிங்க? இல்லை, ஒரு கட்சி தலைவரா குறைஞ்சபட்சம் இதுக்கு ஒரு தீர்வாக சொல்லலாம்ல. இந்த நாடகம் இந்த இடத்துல எதுக்கு இவங்களுக்கு அரசு நாடகம் ஆடுதுன்றாச்சும் கொடுக்கலாம்ல. அதுதான் அதை நாடகம் ஆடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா, பிஜேபியோட பீட்டு வாய் திறக்காதவர் இப்போ வந்து இது இப்படி திறக்கிறார். அப்ப எதுக்குமே நம்ம பேச மாட்டோம். இல்லை, இதை நீங்க உன்னிப்பு அமைதியா பார்த்துட்டு இருங்க. அவங்க நாடகம் எக்ஸ்போஸ் ஆயிடும். உள்ளூர் மக்கள், நான் என்ன கேட்குறேன், அந்த உள்ளூர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? பஞ்சாயத்து இந்துத்துவ தரப்புக்கு திமுக தான். ஆமா, உள்ளூர் மக்கள் இது ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. நீங்க சொன்ன மாதிரி ராமரவிக்குமார் ரோட்ல படுத்து அங்க பிரச்சனை பண்றது. அவங்க கடை அடிச்சு போராட்டம் எல்லாம் கடை அடைங்கலாம் கடையெல்லாம் நீங்க வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்ப
லோக்கல் மக்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எங்கே வேணா ஏற்றிக்க, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றான். இப்போ இது இந்துத்துவாதிகளுக்கும் திமுக அரசு தான் பிரச்சனை. பட் இதோட அவுட்கம் என்னவா வருது? மதவாதத்தை தடுத்து நிறுத்திய ஸ்டாலின் வருதா இல்லையா? இஸ்லாமியர்களை காப்பாற்றும் ஸ்டாலின் வருதா இல்லையா? இப்போ நீங்க அறிக்கையே கொடுக்கல, நம்ம கருத்தை சொல்லணும் அமைதியா இருங்கன்னாலும் அதுவும் விமர்சனக்குள்ளாகும்ல. நீங்க வந்து இது நீங்க நாடகம் ஆடுறீங்க. இந்த நாடகத்தில் நான் எதுக்குங்க வந்து கருத்து சொல்லணும்? இது உண்மையிலே அந்த மக்களுடைய லோக்கல் பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், தென் இட் இஸ் அ இஷ்யூ. எல்லாம் வெளியால் போகிறது. மதுரை முருகன் மாநாட்டுக்கு எங்கேருந்து இருந்தாலும் ஆட்கள் வந்தாங்க. ஆமாம், ஃபுல்லாக வந்ததெல்லாம் வெளியூர் தானே, எல்லாம் பிஜேபி தானே. அது ஏன் அதுக்கு எதுக்கு இவங்க அனுமதி கொடுத்தாங்க? உடனே நீதிமன்றம் அப்படின்றது, நீதிமன்றத்தில் நீங்கள் தாங்க ஒரு சாதாரண ஆள் அரெஸ்டானா பெயில் வாங்குறதுக்கு 10 மாதம் ஆகுது. அப்போ எல்லாம் நீங்கள் பயங்கரமாக வாதாடுவீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா, உங்களுக்கு வேண்டப்பட்ட சும்மா ஆர்குமெண்ட்ன்ற பேர்லாம் எதிர்க்கிறது இல்லை. இப்போ சரி, இது ஓகே, இதில் ஒரு நாடகம் மாறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ சாதி ரீதியான ஒரு படுகொலை நடக்குது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த டைம்ல ஒரு அமைதியாக ரொம்ப பழசு, நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அதில் மதுரையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானமே தான் சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்ன்றது. ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படல, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல, நான் உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணல. இதுதான் ரீசன். அன்னைக்கே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 2வது தீர்மானம் தூய்மை பணியாளர்கள் பற்றி, ரைட்டுங்களா? இது ஒரு கட்சி தீர்மானமாக நிறைவேற்றும் போது அதுக்கு அது அக்கறை இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ இந்த அறிக்கை மாதிரி ஒரு விஷயம் வந்துருந்துச்சுன்னா இந்த விமர்சனம் இந்த விஷயத்தில் நான் வந்து ஸ்டப்பான இதில் விஜய் தலையிடக்கூடாதுன்றாங்க. நான் இதுக்காக சொல்லுவேன், உங்கள் ஒப்பீனியன் அதான். ஏன்னா பிகாஸ் தொடர் இது ஸ்டார்ட் பண்ணதே டிஎம்கேன்றேன் நான். அந்த நீங்கள் அந்த விசாரிச்சு பாருங்க, அந்த காவல்துறை அதிகாரின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஷூவே போட மாட்டாராம் அந்த ஏரியாவில் வரும்போது. அப்போ அப்படி ஒரு மனிதரை நீங்கள், அவர் தான் இஸ்லாமியர்களை தடுக்கிறாரா இஸ்லாமியர் தரப்புலாம் சொல்கிறாங்க. ஏங்க அந்த அதிகாரியை மாற்றுங்களேன். இல்லை இப்போ திமுக என்ன லாபம்? அதுதான் இப்போ உங்களுக்கு பெரிய போஸ்ட் வருதுன்னு, ஒரு த்ரெட் வருதுன்னு காமிக்கிறாங்களா? இந்துத்துவவாதிகளிடம் வந்து இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய த்ரெட் வருது, அதை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படின்னு நீங்கள் போய் இம்பீச்மெண்ட் ஜிஆர் சாமிநாதன் நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் மேலே இம்பீச்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்டில். இம்பீச்மெண்ட்டில் அது ஒரு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? அது தூக்க முடியாதுல்ல. அப்போ இதுக்கு அரசியல் நடக்கும் தானே, நாங்கள் பார்லிமெண்ட் வரையும் போகிறோம் அப்படின்னு. இதுக்கு அப்பீல் போனாங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அந்த கோர்ட் அப்பீல் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. ஏன் தெரியுமா? சரியாக ஃபில்அப் பண்ணலன்ட்டு. இடையீட்டு மனு நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இல்லை ஃபார்ம் ஒன்று ஒரு அப்பீல் போடுறாங்க, அந்த அப்பீல் வந்து சரியாக ப்ராப்பராக எழுதலை, டிஃபெக்ட்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 90 நாளுக்குள்ள நீங்கள் மறுபடியும் எழுதி கொடுங்கன்னு ப்ராப்பராக. கண்ணே கவிதானா மண்ணே கவிதை மாதிரி. புரியுதுங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னா, இது இது இங்கே நம்ம ஓப்பனாகவே பேசுவோமே, இங்கே உள்ள ஊடகங்கள் எல்லாமே ஒரே வாய்ஸில் பேசுது. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரே ஒரு நியூஸை தான் கொடுக்குது. அது என்ன நியூஸ்னா, திமுக இதில் வந்து ஒரு தனிய ஒரு சிறுபான்மையோட பாதுகாவலர் மாதிரி நடந்துக்குச்சுன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க, ரைட்? அதுக்கு முன்பும் பேசுறதில்ல, பின்பும் பேசுறதில்ல. இதே மாதிரியான எல்லா ஊடகங்களும் ஒட்டுமொத்த வாய்ஸாக ஒழிக்கும் போது அப்படி செய்தி என்னவா போய் சேரும்? ஒரு மூலையில் நீங்களும் கத்துறது போய் சேர்ந்துருமா? இவ்வளோ பெரிய ஊடகங்கள் பேசுறது போய் சேருமா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போது தான் சேரும், சரிங்களா? அதுதான் இங்கே நடக்குது. அப்போ அவங்க வந்து ஒன்றும் இல்லை தொடர், அந்த கொப்பரைக்கு ஸ்பான்சர் பண்ணது யாரு? திமுகவோட ஒரு முக்கியமான அந்த லோக்கலில் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் பண்ணியிருக்காருல, டிஎம்கே மேன். அவருக்கு எதுக்கு அவர் பண்ணுறாரு? இந்துத்துவவாதிகள் தானே பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு அந்த கொப்பரைக்கு அவர் வந்து 450 லிட்டரு எண்ணெய் பிடிக்கிற நெய் பிடிக்கிறதுக்கு அவர் எதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு? அவரை கட்சி விட்டு தூக்கணுமா இல்லையா? உனக்கு எதையா இந்துத்துவவாதி கூட சேர்ந்து நீ வந்து பிரச்சனை பண்ணுறியா நீ அப்படின்னா அவரை கட்சி விட்டு நிற்கணுமா இல்லையா? இந்த அதிகாரியை வேலையை விட்டு தூக்கணுமா இல்லையா? அந்த அறநிலையத்துறை அதிகாரியை மாற்றணுமா இல்லையா? இது மாதிரி எல்லாம் நல்லா பண்ணு நம்ம, அப்போ தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும். இஸ்லாமியர் ஓட்டுனா இது என்ன அர்த்தம்? போன வருஷமும் இந்த வருஷமும் தானே இவ்வளோ கலவரம் ஆகுது. போன வருஷத்தோட தொடக்கத்தில் தானே இது ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ பொலிட்டிக்கல் ட்ராமாவே விஜய் ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆப்வியஸாக புரிஞ்சு வச்சுட்டு தானே பேசாமல் இருக்கிறாரு. இறுதியாக இந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். அடுத்து வரக்கூடிய 16ஆம் தேதி நினைக்கிறேன், ஈரோடு அந்த பகுதியில் பர்மிஷன் கொடுத்துறாங்களா? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதா சொல்கிறேன். இல்லை தோழர், எனக்கு இந்த அரசு பட்டணம் அப்படி கொடுக்காது. இல்லை, அவங்க ஆல்ரெடி கேட்டாங்க, 2-3 இடத்த கேட்டாங்க. பட் இப்போ லாஸ்ட்டாக ஒரு இடத்த வந்து டிக்ளேர் பண்ணி அதை கொடுக்க போகிறதா. அதுக்கப்புறம் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். அது வேற ஒன்று இருக்குது. அடுத்து இப்போ செங்கோட்டையன் அவரோட தலைமையில் அது வந்து நடத்தப்பட போகிறதெல்லாம் வருது. இப்போ செங்கோட்டையன் வரவு வந்து ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பல விஷயங்கள் என்கிட்ட சுட்டி காட்டினீங்க. இப்போ அடுத்து நாஞ்சில் சம்பத் வந்த உடனே திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது விஜய்க்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஏங்க இவ்வளோதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, அதுதான் சொல்லுவாங்க. ஓகே, ஓரளவு கணிப்பு இங்கே சுற்றி இருக்கிறவங்க இப்போ சரியான முறையில் கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சு. இல்லைங்க, விஜய் கைடன்ஸ் வந்து எப்போதுமே இருக்காதுங்க. டெசிஷன் ஆல்வேஸ் வில் பி டேக்கன் பை விஜய். ஏன்னா அவங்களோட ஒப்பீனியனை தான் சொல்ல முடியும். சார் இது இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
இல்லைப்பா இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது வேணாம்ப்பா அப்படின்னு தட்ஸ் இட். அப்படி தான் நடக்கணும் முடிஞ்சு. இல்லை நீங்கள் இது இப்படி தான் சொல்லி அவங்கன்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கைடும் பண்ண முடியாதுல்ல. சொன்னது போல் அடுத்து என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த முறையே வந்து கடலூர்லேருந்து வர, அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாங்க. ஈரோட்டில் யார் யார் வரணுங்கிறதெல்லாம் இன்னும் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து டேட்டோ குத்திடணும் சொல்லுவோம். டேட்டோ குத்தி அதில் ஸ்கேன் பண்ணால் தான் அனுப்புவோன்னு கூட மிஸ்ஸா நம்பர் மாதிரி அடிச்சு போட்டுக்கிட்டு விட்டுற போகிறாங்க. தொடர்ச்சி நம்ம பேசுவோம் தோழர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ.